இந்த மாதிரி உதிரி உதிரியான சேமியா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல உதிரி உதிரியான காய்கறிகள்லாம் சேர்ந்த ஒரு சேமியா கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எவ்வளோ காய் வேணுமோ அவ்வளோ காய் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இதே அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை இடித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பூண்டு இல்லாட்டி இஞ்சி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 2 வேண்டாம். பச்சை பட்டாணி ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கேன். சேமியா வந்து நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடைச்ச பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் கலக்கட்டும். அப்போ தான் அந்த கிச்சடியோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நான் பச்சை பட்டாணி அதில் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி ஓரளவு கலர் மாறி அந்த தோலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த காயோட கலர் மாறவே மாறாது. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா வதங்கிடட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறவே இல்லை. இப்போ சேமியாவை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றலாம். தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிற்கணும். சேமியா நல்லா மூழ்கி மேலே நிற்கணும் தண்ணி. இதுதான் தண்ணியோட அளவு. இந்த அளவு தண்ணி ஊற்றினா நல்லா கரெக்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு மேலே ஊற்றினா குழைய ஆரம்பிச்சிரும். இது ஆறுனா கூட நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், சேமியா கொஞ்சம் வேகட்டும். இப்போது கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு, வத்திருச்சு. இப்போது உடனே அடுப்பை முதல்ல வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொதிக்கும்போது. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு 4 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ எடுத்து பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாம் வத்திருச்சு, சேமியா நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போது நல்ல உதிரி உதிரியான சேமியா கிச்சடி ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது.
இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.